ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வினால் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வினால் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் அநேக ஆலோசனைகளை, நாம் கடைப்பிடிக்க வேண்டிய காரியங்களை, நாம் சரிப்படுத்த வேண்டிய காரியங்களை அவையை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நல்ல மரமானது கெட்ட கனியை கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனியை கொடாது. ஆமென். நல்ல மரமானது கெட்ட கனிகளை கொடுக்காதான், கெட்ட மரமானது நல்ல கனிகளை கொடுக்காதான். அல்லேலூயா. 100க்கு 100 உண்மையில் நல்ல மரம் நல்ல கனி தான் கொடுக்கணும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். அது சொல்லிட்டு 44வது வசனம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளை கொடுக்கிறாரு, வாசிக்க கேட்போம். அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படும், முட்செடிகளில் அத்தி பழங்களை பறிக்கிறதும் இல்லை, நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்கிறதும் இல்லை. பாருங்க, அந்தந்த மரம் அதன் கனியினால் அறியப்படுமா. அது சொல்லிட்டு முட்செடியில் அத்தி பழங்களை பறிப்பதில்லை. முட்செடியில் போய் அத்தி பழம் கிடைக்குமா? அது மாத்திரம் இல்லாம நெருஞ்சி செடியில் திராட்சை பழங்களை பறிக்க கூடுமா? அது என்ன மரமோ? முட்செடினா முட்கடு தான். அல்லேலூயா. திராட்சை செடினா திராட்சை பழம் வரும். நான் மாங்காய் மரம் வச்சுட்டு எனக்கு தேங்காய் கிடைக்கணும்னா கிடைக்குமா? அதனது மரத்துக்குன்னு ஒரு காரியம் இருக்கு. தெய்வ பிள்ளைகளே, அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம்னா இன்னைக்கு அவரை போல நீங்களும் நான் காணப்படணும். பாருங்க, அப்போ நீங்களும் நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறோன்னா, இப்போ நான் ஆண்டவர் பிள்ளைன்னா ஆண்டவர் தான் வெளிப்படுத்தணும். இன்னைக்கு ஆண்டவர் குணாதிசயங்கள் எனக்குள்ளே காணப்படணும், ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எனக்குள்ளே இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஆண்டவர் பிள்ளையாக இருந்துட்டு நாம் உலகத்துக்குரிய காரியங்களை செய்தால் அது நல்லது இல்லையே. அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு. கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசிக்கும் போது அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இங்க பாருங்க, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஆண்டவர் பிள்ளையாக இருப்பேன்னா, ஆவிக்குரிய பிள்ளையாக இருப்பேன்னா, ஆவியில் நடத்தப்படுகிறேன்னா இப்படிப்பட்ட கனிகள் எனக்கு உண்டாகணும். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்கன்னா 24வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசிங்கன்னா 17 வசனத்திலேருந்து மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கும் ஒன்று இச்சிக்கிறது, மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாக இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால், ஆவிக்குரியவர் என்று சொன்னால், என் மாம்ச இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்குள்ள நான் கிறிஸ்து பிழைத்திருப்பாரனா, நான் ஆவியில் நடத்தப்பட்டவரனா, ஆவியின் கனிகள் கொடுக்க வேண்டும். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும். நான் ஆண்டர் பிள்ளைன்னா ஆண்டரை போல ஆண்டர் குணாதிசயங்களுக்கு வெளிப்பட வேண்டும். இன்னைக்கு யோசித்து பார்க்கலாம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. இன்னைக்கு நான் கிறிஸ்துவின் சுவாபங்கள் எனக்குள்ள இருக்கா? ஆவின் கனிகள் அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம் இருக்கா? இல்லை நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக இருந்துட்டு மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய காரியங்கள் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன்னா? தெய்வ பிள்ளையில, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். நாம் கனி கொடுக்கிற மரங்களா, நல்ல கனி கொடுக்கிற மரங்களா நாம் இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி தான் கொடுக்கும். பிசாசுனுடைய கிரியைகள் பிசாசுனுடைய பிள்ளைகள் வெளிப்படுத்துவாங்க, ஆண்டோடைய கிரிகளை ஆண்டவர் பிள்ளைங்க வெளிப்படுத்துவாங்க. நம்ம ஆண்டவர் பிள்ளைகளாக வாழ்வோம். கரங்களை மூடி செபிப்போம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த நல்ல ஆலோசனைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், ஆவியின் கனி கொடுக்கிறவர்களாய், ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. நல்ல மரம் நல்ல கனி, கெட்ட மரம் கெட்ட கனி. ஆண்டவரே, நாங்கள் நல்ல மரங்களாய், கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாய், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய், ஆவியில் நடக்கிறவர்களாய் ஆண்டவரை காணப்பட உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கணும். ஒரு நாளும் ஆண்டவரே நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்க மாட்டாது போல எங்கள் ஜீவியத்தில் இந்த மாம்சத்தின் கிரிகள் ஆண்டவரே செயல்படாதபடி காத்துக்கொள்ளும்படி ஆட்சேபிக்கிறோம். இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்தும் கிருபை ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் போய்தாவே. ஆமென். நல்ல மரமாக இருந்து நல்ல கனிகளை கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. God bless you.